புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். 2 நாள் பயணமாக லட்சத்தீவுக்கு சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார். இந்த புகைப்படங்களை பார்த்த பலரும் இனிமேல் பணம் செலவழித்து அண்டை நாடான மாலத்தீவுக்கு செல்வதற்கு பதிலாக இந்தியாவில் இருக்கும் லட்சத்தீவுக்கே செல்லலாமே என பேச ஆரம்பித்தனர். கடந்த 2 நாட்களாக லட்சத்தீவு பற்றிய தேடல்களும் அதிகரித்தன. அங்கு என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன என்பதுதான் கூகுள் சர்ச்சில் ட்ரெண்டிங்கில் இருந்தது. மாலத்தீவுக்கு மாற்று லட்சத்தீவு என்ற கருத்து இந்தியர்கள் மத்தியில் பரவலானது மாலத்தீவு அரசாங்கத்திற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏனென்றால் கடல்களால் சூழப்பட்ட தீவு நாடான மாலத்தீவு நாட்டின் முக்கிய வருவாய் மூலதனமே சுற்றுலாதான். பல நாடுகளில் பிரபலமாக இருக்கும் திரை நட்சத்திரங்களை இலவசமாகவே அழைத்து சென்று கவனித்து உபசரித்து ப்ரமோஷன் தேடிக்கொள்வதை மாலத்தீவு அரசு வழக்கமாகவே வைத்திருக்கிறது. இப்படி கோலிவுட் தொடங்கி பாலிவுட் வரை பலரது இன்ஸ்டா டைம் லைனிலும் கண்டிப்பாக மாலத்தீவு சென்று வந்த புகைப்படங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டு மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்ற பயணிகளின் பட்டியலில் இந்தியர்கள்தான் முதலிடம். இந்த சூழலில்தான் எங்கு நம் நாட்டின் அடிமடிக்கே ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மாலத்தீவு அமைச்சர் மரியம் ஷயூனா மிகவும் தரம் தாழ்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்ததோடு இஸ்ரேலின் கைப்பாவை என குறிப்பிட்டிருந்தது இந்திய அரசுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. மரியம் ஷயூனாவை தொடர்ந்து மேலும் 2 அமைச்சர்களும் இந்தியர்களுக்கு எதிராக இனவெறி கருத்தை பதிவிட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலாக வெடித்தது. இதனையடுத்து மாலத்தீவு செல்ல முன்பதிவு செய்த இந்தியர்கள் அடுத்தடுத்து விமான டிக்கெட், ஹோட்டல் முன்பதிவுகளை ரத்து செய்ய ஆரம்பித்தனர். ஒரே நாளில் சுமார் 7500 ஹோட்டல் முன்பதிவு, 2300 விமான டிக்கெட்டுகளும் ரத்து செய்யப்பட்டது மாலத்தீவு அரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பிரதமர் நரேந்திர மோடியையும் இந்தியர்களையும் அவதூறாக விமர்சித்த மாலத்தீவை புறக்கணியுங்கள் என கூறும் வகையில் பாய்காச் மாலத்தீவ்ஸ் என்ற ஹேஷ்டேக்குகளும் சமூக வலைதளங்களில் தீயாக பரவின. அத்தோடு நடிகர் அக்ஷய் குமார், சல்மான் கான், சச்சின் டெண்டுல்கர் என பல பிரபலங்களும் லட்சத்தீவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு மாலத்தீவுக்கு எதிர்ப்பை காட்டத் தொடங்கினர். சமூக வலைதளங்களில் மாலத்தீவு, லட்சத்தீவு தொடர்பான விவாதங்கள் அனல் பறந்தன. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்தது தொடர்பாக மாலத்தீவு தூதரகத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மனும் அனுப்பியிருந்தது. இதற்கிடையே மாலத்தீவு அரசு அமைச்சர்களின் கருத்துக்களுக்கும் மாலத்தீவு அரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, அவை அவர்களின் தனிப்பட்ட கருத்து எனவும் கூறியதோடு இதில் சம்பந்தப்பட்ட 3 அமைச்சர்களான மரியம் ஷியூனா, மாஷா ஷெரீப், அப்துல்லா மக்சூம் மஜீத் ஆகியோரையும் சஸ்பெண்ட் செய்தது. வெறும் 5 லட்சம் மக்கள் மட்டுமே வசிக்கும் அண்டை நாடான மாலத்தீவின் முக்கிய வருவாயே சுற்றுலாதான் என்பதால் அதற்கு வேட்டு வந்து விடுமோ என்ற பயத்தில் சர்ச்சை கருத்தை கூறிய 3 அமைச்சர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக மாலத்தீவு அரசு அறிவித்து பதற்றத்தை தணித்தாலும் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட வழிவகுத்துள்ளது. மாலத்தீவை சுதந்திர நாடாக அங்கீகரித்த முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். மாலத்தீவில் கலவரம் ஏற்பட்ட போது ராணுவத்தை அனுப்பி வைத்தது, சரக்கு கப்பல்களில் குடிநீரை அனுப்பி வைத்து உதவியது, கொரோனா காலத்தில் கடன் உதவிகளை செய்தது என மாலத்தீவிற்கு இந்தியா பல உதவிகளை செய்திருக்கிறது. இருப்பினும் திடீரென மாலத்தீவு இந்தியர்களுக்கு எதிரான மனப்பான்மையோடு இருக்க முக்கிய காரணம் இருப்பதாக சொல்கின்றனர். கடந்த ஆண்டு அந்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் முகமது மொய்சு அதிபராக வெற்றி பெற்றார். இவர் சீனாவின் ஆதரவாளர் என கூறப்படும் நிலையில் அப்போதில் இருந்தே இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.